ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்டிபிசி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இனிஷியலா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேவைய பொறுத்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு வேரியஸ் லொகேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுமே இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க. கர்நாடகா, தமிழ்நாடு சரிங்களா? ஸோ வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். மேபி உங்களுக்கு போஸ்டிங்கும் தமிழ்நாடுல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட்னு பார்க்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆர்இ சிவில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 40 வேகன்சி. இதுக்கு பிஇ பிடெக் வந்து நீங்கள் சிவில் வந்து படிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து இன்ஜினியர் ஆர்இ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி வந்து 80 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியர் ஆர்இ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு 15 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிஇ பிடெக் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்இ ஹியூமன் ரிசோர்ஸ் ஓகேங்களா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அதாவது டிப்ளமோ சொல்லியா பிஜி டிப்ளமோ அதாவது ஹெச்ஆர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதெல்லாம் எம்பிஏவும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரிலேட்டடாக முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்இ ஃபினான்ஸு சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க வந்து ஓகேங்களா சிஎம்ஏ இவங்க வந்து குவாலிஃபை சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 1 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு இன்ஜினியர் ஆர்இ ஐடி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சி வந்து 4 சரிங்களா? ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்இ கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. நீங்கள் பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீம் அதாவது எந்த டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் கூடவே பிஜி டிப்ளமோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் இல்லை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இல்லை எம்பிஏ பிஜி டிப்ளமோ சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். அப்படி அல்லது நீங்கள் பிஇ பிடெக் வந்து எனி ஸ்ட்ரீம் எந்த டிசிப்ளினாக படிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் எம்இ எம்டெக் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் எனர்ஜி டொமைன் ஓகேங்களா ரினியூவபிள் எனர்ஜி டொமைனில் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எம்இ எம்டெக்கில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் தராங்க. ஓகேங்களா? மினிமம் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா போஸ்டிங்க்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு ஓகேங்களா 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான வேகன்சியும் கம்யூனிட்டி வைஸாகவும் யூஆர் எஸ்சி ஓபிசி இடபிள்யூஎஸ் சொல்லிட்டு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணுறது நல்லது. அதே போல் மேலும் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் மினிமம் 60% மார்க் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? மினிமம் 60% மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 50% மார்க் வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஜாப் சம்மரி எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எந்த மாதிரிலாம் தேவைப்படும் சொல்லிட்டு டேபிளில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் சிடிசி பார்த்தீங்கன்னா ஆனுவல் சிடிசி வந்து அப்ராக்சிமேட்லி 11 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையை பொறுத்து நாங்கள் வந்து அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் மெடிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வேகன்சி ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஸோ சிவிலில் 2 எலக்ட்ரிக்கலில் 3 மெக்கானிக்கலில் 1 ஃபினான்ஸில் 1ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. அதே போல் மேலும் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி வந்து இருக்கலாம் என்ன மாதிரிலாம் சூட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ டோட்டல்னு அது இன்டர்வியூ சொல்லிட்டு இந்த 3 ஸ்டேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. சிபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 மார்க் ஸ்கோர் இருக்கும். அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கோட்டாக்கு வந்து 60%, ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 50% சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுப்பாங்க. அதில் யூஆர் கோட்டாக்கு 50% மினிமம் மார்க்கு, ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் 50%. சரிங்களா? அப்புறம் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்கோர் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க்கு 50% சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் கேட்டதுக்கு வந்து 45% சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக 100 மார்க் வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது செலெக்ஷன் எப்படி பேஸ்ட் ஆன் இந்த 3 பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா சிபிடி எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கான டேபிளை கிளியராக சொல்லியிருக்காங்க. மார்க் டிஸ்ட்ரிபியூஷனு மினிமம் குவாலிஃபைங் மார்க் டேபிளை கிளியராக செக் பண்ணுங்க. அப்புறம் சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் இருக்கும். சரிங்களா? பை லாங்குவல் அதாவது ஹிந்தி இங்கிலீஷ் தான். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். சரிங்களா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வெர்பல் ஹெபிலிட்டி லாஜிக்கல் ரீசன் சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலெக்ஷன் வில் பி மேட் பை ஓகேங்களா அதாவது
சிபிடி முடிஞ்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃபில் செலக்ட் பண்ணுறவங்க தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆன்லைன் சிபிடி வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து சிபிடியில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போது அவங்க அப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா, உங்கள் எலிஜிபிலிட்டி கிட்டேலாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் நாங்கள் அவார்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் 1 மார்க் வந்து நாங்கள் அடிஷ்னலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேக்ஸிமம் 10 மார்க். ஓகேங்களா? ஸோ 10 மார்க் தான் மேக்ஸிமம். அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 மார்க் நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா www.ngel.in. ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போயிட்டு கேரியர் செக்ஷனில் வந்து ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11, 2025 அப்போயே ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு May 1, 2025 தான் லாஸ்ட் டேட். இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணிக்கங்களாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டேலாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.